வணக்கம் நண்பர்களே. கடந்த வியாழக்கிழமை இந்த வருடத்தினுடைய மிக துக்ககரமான கருப்பு நாள். இந்த வருடத்தினுடைய 2வது சோகமான நாள். நம்ம மனசு சுக்குநூறா நொறுங்கின நாள். எத்தனையோ குடும்பங்கள், குழந்தைகள், மாணவர்கள், தொழில் அதிபர்கள், வியாபாரிகள், தந்தைகள், கணவர்கள், மனைவிகள், அத்தனை பேருடைய வாழ்வு, ஆசைகள், கனவுகள், நம்பிக்கைகள் புகையோட காத்துல பறந்த நாள். 2 பிஞ்சு குழந்தைகளுடைய உயிர்கள், நம்ம நாட்டுக்கு விருந்தாளிகள், அந்த வெளிநாட்டவர்களுடைய நம்பிக்கைகள் எல்லாமே கறிக்கட்டையா கரிஞ்சு போன நாள். முதல்ல குஜராத் அகமதாபாத் விமான விபத்துல இருந்த நம்ம நாட்டுக்காரங்க, வெளிநாட்டுக்காரங்க அத்தனை பேருக்கு அஞ்சலியவும் அவங்க குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இரங்கல்களையும் தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோவை பாருங்க. இதுல இந்த விமான பணிப்பெண்கள், பைலட்டுகள், நம்ம இந்திய பயணிகள், வெளிநாட்டு பயணிகள் யாராவது இன்றைய பயணம் நம்முடைய இறுதியான பயணமா இருக்கும்னு நினைச்சு பார்த்துருப்பாங்களா? அகமதாபாத் விமான விபத்து நினைச்சு பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல, ரொம்ப கொடூரமா இருக்குல்ல. ரொம்ப ஆடாத, ரொம்ப பேசாத, ரொம்ப திமிரி பிடிச்சி அலையாத, யாருக்கு எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம்னு எல்லாருக்குமே பாடம் நடத்திட்டு இருந்த விபத்து. இன்வெஸ்டிகேஷன் நடத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒரு விசாரணை கமிஷன் போடுவாங்க. அது மூலமா எத்தனை பேருக்கு கமிஷன் கிடைக்கும் தெரியல. கருப்பு பெட்டியில என்ன இருக்குன்னு ஒரு 2 வாரம் பார்ப்பாங்க. அப்புறம் கருப்பு பெட்டிங்கிற ஒரு விஷயமே நமக்கு மறந்து போயிடும். ஏன் இப்படி ஒரு விபத்து நடந்ததே நமக்கு மறந்து போயிடும். ஏன்னா மறதிங்கிற நம்மளோட தேசிய வியாதியாச்சே. அடுத்து இதை விட ஒரு பயங்கரமான ஒரு விபத்து சம்பவம் நடக்கும்போது நம்ம அதுக்கு தாவிடுவோம், இதை மறந்துடுவோம். இதை அனாலிசிஸ் பண்றதுக்கு இன்வெஸ்டிகேஷன் எதுக்கு, விசாரணை கமிஷன் எதுக்கு, கருப்பு பெட்டி எதுக்கு? ஏற்கனவே வெளியான 2 வீடியோக்களை பார்த்தாலே போதுமே குழந்தைங்க கூட அழகா காரணம் சொல்லும். விமானம் டேக் ஆஃப் ஆகுறதுக்கு ரொம்ப சிரமப்படுது, ரொம்ப திணறுது, கொஞ்சம் மேலே எழுப்பி நேரா போய் கீழே விழுந்து வெடிச்சு நொறுங்குது. இதுக்கு என்ன காரணங்கள் இருக்கும்? பைலட்டுகள் விமானத்தை இன்னும் அதிக உயரத்துக்கு டேக் ஆஃப் பண்ண முயற்சி பண்ணும்போது கரெக்டா டேக் ஆஃப் ஆகாம அந்த புல்லிங் பவர் கிடைக்காம விமானம் திணறி இருக்கு சொல்றாங்க. அப்ப அந்த 2 விமான இன்ஜின்களே கோளாறு இருந்திருக்குன்னு அர்த்தம். பறவைகள் மோதுனதுக்கான அடையாளமும் இல்ல பைலட் கோ பைலட்டுக்கு இடையில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு விபத்து நடந்திருக்கு. அதை நான் பின்னால சொல்றேன். அதிக அளவுல பெட்ரோலை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால தான் பில்டிங் மேல மோதின உடனே வெடிச்சு செதறி இருக்கு. உடனே பேசஞ்சர்ஸ் கறிக்கட்டையானது மட்டும் இல்லாம அந்த மெடிக்கல் காலேஜில் படிச்ச நிறைய டாக்டர் கனவுல இருக்கிற மாணவர்களுடைய கனவுகளும் அப்படியே கரிஞ்சு போயிருக்கு. என்னதான் ஒரு விமானத்துக்கு 30 வருஷங்கள் ஆயுசு காலம் இருந்தாலும் 10 வருஷம் தாண்டிச்சுனாலே கிட்டத்தட்ட அது ஒரு 50% பழைய சாதனம் பார்த்தான். தேய்மானம் அதிகமா இருக்கும். ஏன்னா ஒரு நாளைக்கு 2 ட்ரிப் அடிக்குது. ஒரு டொமர்ஷியல் ட்ரிப்பு, ஒரு ஃபாரின் ட்ரிப்பு. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 10 மணி நேரத்துக்கு பறக்கிற அந்த விமானம் 10 வருஷத்துக்கு மேல ஓடி இருக்கும் போது அதுக்கு தேய்மானம் எந்த அளவுக்கு இருந்திருக்கணும். அப்ப அதெல்லாம் ரொம்ப மெயின்டெனன்ஸ் பண்ணணும். ஆனா 2 நாட்களா பேஸ்புக்ல வர பதிவுகள் பார்த்தா எனக்கு மெயின்டெனன்ஸ்ல இவங்க ரொம்ப சொதப்பிருக்காங்கன்னு தோணுது. ஏற்கனவே போன டிசம்பர்ல இதே விமானம் இதே மாதிரி ஒரு விபத்தை சந்திச்சு எல்லாரும் மயிரிழையில உயிர் தப்பிச்சிருக்காங்க. மறுபடியும் இதே ஏரோப்ளேனை லான்ச் பண்ணிருக்காங்க. அதுவும் இந்த விமானத்தை கட்டின போயிங் நிறுவனம் ஷார்ட்கட் மேனுஃபேக்சரிங்கிற பேர்ல டூப்ளிகேட் டைட்டானியத்தை யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி இன்னும் 500க்கு மேற்பட்ட விமானங்கள் இந்த உலகத்துல பறந்துகிட்டு இருக்குன்னு இதுக்கு முன்னால அந்த போயிங் நிறுவனத்துல வேலை பார்த்த ஒரு இன்ஜினியர் பேட்டி கொடுத்திருந்தாரு. விமானத்துக்கு உள்ள இருக்கிற பாகங்களும் நிறைய ரிப்பேர் ஆகிருக்க வாய்ப்பு இருந்திருக்கு. விமானத்திற்கு அவர் பயணம் செய்யும் போது அங்கிருந்த ஏசியை முதலில் போட்டு பார்த்திருக்கிறார். அதுவும் வேலை செய்யவில்லை. டச் டிவி வைக்கப்பட்டிருந்த நிலையில் அதுவும் வேலை செய்யவில்லை. அடுத்ததாக கீழே ஒரு ரிமோட் இருந்தது, ஆனால் அதுவும் வேலை செய்யவில்லை. இதனால் மிகவும் கடுப்பான அந்த பயணி அதனை வீடியோவாக பதிவு செய்து விபத்து சம்பவம் actually shocked. मेरा बेटा जो 3 साल का है बेचारा पसीने में भीग चुका है. We are pushing the crew button but none of the crew is coming. None of the crew member is responsible enough to come here and speak towards us. Look at the situation. ஆடிட் பண்ணவங்க எவ்வளவு வாங்கினாங்கன்னு தெரியல. இனிமே எத்தனை பேர் தப்பிப்பாங்கன்னு தெரியல. கண்டிப்பா இதுல சம்பந்தப்பட்ட டாடா நிறுவனங்கள், போயிங் நிறுவனங்கள் கண்டிப்பா தண்டிக்கப்படணும். அப்பதான் இறந்த அந்த குழந்தைகளுடைய ஆத்மா சாந்தி அடையும். இனிமையாவது இந்த மாதிரி விபத்துகள் கொஞ்சம் தவிர்க்கப்படும். இந்த விபத்து நடந்த பிறகு நிறைய பயணிகள் பேஸ்புக்ல மற்றும் சோசியல் மீடியாக்கள்ல என்ன ஷேர் பண்ணிருக்காங்கன்னா, ரொம்ப நம்ப தகுந்தது, ரொம்ப பாதுகாப்பானது நம்பப்பட்ட இந்த ஏர் இந்தியா விமானத்துல பயணிக்கும் போது, டேக் ஆஃப் ஆகும்போது சரி, லேண்ட் ஆகும்போது சரி, வைப்ரேஷன் ரொம்ப அதிகமா இருக்கு. அதுவே எங்களுக்கு ஒரு பயத்தை கொடுக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு ஃபேஸ்புக் அன்பா 2008ல கத்தாருக்கு ஏர் இந்தியா விமானத்துல போடப்ப வானத்துல விமானம் பறந்துகிட்டு இருக்கும்போது கடகடன்னு அடிக்கடி பயங்கரமா சவுண்ட் ஊத்துக்கிட்டே இருந்ததாகவும், உடனே சீட்டு பெல்ட் போட சொல்லி அவசர மெசேஜ் வந்ததாகவும் ஃபேஸ்புக்ல நேற்று காலையில தான் பதிவு பண்ணியிருந்தாரு. இது வரைக்கும் ரொம்ப நம்ப தகுந்த விமானம், ரொம்ப பாதுகாப்பான விமானம் ஏர் இந்தியான்னு நம்ம நினைச்சுட்டு இருந்தோம். இப்பதான் இதெல்லாம் ஒவ்வொன்றா வருஷம் வெளியே வருது. இது வரைக்கும் வந்து இந்த பதிவுகளை நம்ம வச்சு பார்க்கும்போது
நம்ம ஏர் இந்தியா விமானம் அரசாங்கம் நடத்தும் போது சரி, 2022 டாடா நிறுவனம் வாங்கினதுக்கு அப்புறமும் சரி, நம்ம கவர்மெண்ட் பஸ்களை மெயின்டைன் பண்ற மாதிரி தான் இவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்களோன்னு நினைக்க தோணுது. இதுல இன்னொரு சோகமான சம்பவம் பாருங்க, நம்ம இந்திய நடிகர்கள், மந்திரிகள், விளையாட்டு வீரர்கள் உள்ளிட்ட எந்த செலிபிரிட்டிகளும் துயரமான சம்பவத்துல இறந்தவங்களுக்கு, பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு அஞ்சலியோ அனுதாபங்களோ தெரிவிக்கலங்கிறது ஒரு வெட்கப்படக்கூடிய, ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயம். ஒருவேளை நான் இதுவரை பார்க்கலையான்னு தெரியல, நீங்க யாராவது பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல எழுதலாம். இந்த வீடியோவை பாருங்க, எவ்வளவு சந்தோஷமா பணிப்பெண்கள் உள்ளிட்ட குரூயிஸ்கள் உள்ள வர்றாங்கன்னு. இதுல இந்த பைலட்டு, கோ பைலட்டு பணிப்பெண்கள் எல்லாருமே உயிர் தப்பிக்க வாய்ப்பு இருந்தோம், மக்களை காப்பாற்றுறையில முனைப்பா இருந்திருக்காங்க. இவங்களே நம்ம கண்டிப்பா பாராட்டியே ஆகணும். பாருங்க, இது ஒரு ஏஐ வீடியோ தான். இதை பார்க்கும்போதே நமக்கு இந்த அளவுக்கு மனசு பதறுது. அப்ப விமானத்துல இருந்த பயணிகள் எடுத்த ஒரிஜினல் வீடியோ பார்த்தா இப்படி இருந்திருக்கும். எமன் நம்ம கண்ணு முன்னால வரும்போது தெரியல அந்த மரண பயம் இருக்கு, அதெல்லாம் வாயால வர்ணிக்க முடியாதுங்க, இப்படி வீடியோல சொல்ல முடியாதுங்க. அதெல்லாம் ஃபிளைட்ல இருந்த அந்த குழந்தைங்களுடைய நிலைமை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நம்ம வீட்டில் நம்ம குழந்தையா இருக்கும்போது நம்ம பயத்தில் அழுதா நம்ம பேரண்ட்ஸ் எப்படி நம்மளை தட்டி கொடுத்து சமாதானப்படுத்துவாங்க. ஆனால் இங்கே விமானத்தில் இந்த குழந்தைங்களோட பேரண்ட்ஸை பயந்து அழுகிறத பார்க்கும்போது இந்த குழந்தைகள் எந்த அளவுக்கு மனசை பதப்பதிச்சிருப்பாங்க, எந்த அளவுக்கு பயந்து அலறி இருப்பாங்க. நம்ம பிஞ்சு குழந்தைங்களுக்கு இப்படிலாம் ஒரு மோசமான மரணம் வரக்கூடாதுங்க. மறுபடியும் சொல்றேன், கண்டிப்பா இதுல சம்பந்தப்பட்ட டாடா நிறுவன ஆட்களை, போயிங் நிறுவன ஆட்களை கடுமையாக தண்டிக்கணும். அவங்கள தூக்குல போடணும், முடிஞ்ச அளவுக்கு ஆயுள் தண்டனையாவது கொடுக்கணும். அப்பதான் இறந்த அந்த பிஞ்சு குழந்தைகளோட ஆத்மா கண்டிப்பா சாந்தி அடையும். சில பேர் இது தீவிரவாதிகளுடைய கைவரிசை சொல்லுவாங்க. ஏன்னா இதுல ரமேஷ்னு ஒரே ஒருத்தர் மட்டும்தான் உயிரோடு தப்பிச்சிருக்காருல, அவர் மேல எல்லாரும் சந்தேகப்படுறாங்க. சில நேரம் யோசிச்சு பார்க்கும்போது அவர் மேலே சந்தேகப்படுறதுல தப்பு இல்லைன்னு தோணுது. ஏன்னா இவருடைய 11A சீட்டுக்கு 2 வருஷம் பின்னாடி தான் ரெக்க இருக்கு, அந்த ரெக்க பக்கத்துல தான் எமர்ஜென்சி விண்டோ இருக்கு. அப்ப இவரை விட 2 வருஷம் பின்னால இருந்த எமர்ஜென்சி டோருக்கு பக்கத்துல இருந்த விண்டோ சைடுல இருந்தவர் தான் உயிர் தப்பிக்க அதிக வாய்ப்பு இருந்திருக்கு ரமேஷை விட. ஏன்னா இந்த பதட்டமான விபத்து சூழ்நிலை எப்படி இவர் 2 வருஷம் பின்னால வந்து எமர்ஜென்சி கதவை தொடர்ந்து இவரால் வெளியே போக முடியும்? அது ரொம்ப கடினமானதுங்க, அதை திறக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அது ஒரு ஹியூமன் பவர்னால அதை திறக்க முடியாது. அது மட்டும் இல்லாம எமர்ஜென்சி விண்டோவை திறக்கிறது ஒரு ஏரோப்ளேன் லேண்டிங் ஆகும்போது மட்டும்தான் முடியும். மற்றபடி அது பறக்கும்போது அதை திறக்க முயற்சி பண்ணா காத்து உள்ள வந்து விமானம் கீழே விழுந்துடும். அப்படியே அவர் திறக்க முயற்சி பண்ணாலும் அந்த சிக்னல் பைலட்டுக்கு போய் விமான பணிப்பெண்களுக்கு உடனே வந்து அவர் விசாரிப்பாங்க. இந்த விபத்து காலத்துல அதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னாலும் இவர் மேல சந்தேகப்படுறதுக்கு இன்னும் 2 சாத்தியக்கூறுகளும் இருக்கு. ஏன்னா 25 அடி உயரத்துல இருந்து நம்ம பறந்து கீழே வந்தாலே நம்ம உடம்புல அவ்வளவு சிராய்ப்புகள், காயங்கள் இருக்கும். ஆனா இவர் உடம்புல அந்த அளவுக்கு காயங்கள் இல்ல, இவருடைய சட்டைகள் அந்த அளவுக்கு சிராய்ப்புகள் இல்லை. அதை விட முக்கியமா இவருடைய மொபைல் போனுக்கு எந்த ஒரு சேதாரமும் இல்லை. அப்படியே அப்பாவை கால் பண்ணி நான் சேஃபா இருக்கேன்னு போன் பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவர் மேல சந்தேகப்படுறது தப்பு இல்லையோன்னு தோணுது. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கடந்த வியாழக்கிழமை நடந்த விமான விபத்துல ஒரு சோகமான சம்பவம் கேரளாவில் நடந்திருக்கு. அதாவது கேஎஸ் தியரிங்கிற மாதிரி அகமதாபாத்ல நடந்த பிளைட் ஆக்சிடென்ட்னால கேரளா கவர்மெண்ட்ல வேலை பார்த்த ஒருத்தர் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அது என்ன நடந்ததுன்னா, கேரளால ரஞ்சிதான் ஒரு லேடி ஓமன்ல நர்ஸா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இப்ப ப்ரமோஷனோட அதிக சம்பளத்துல வேலை கிடைச்சி லண்டனுக்கு போயிட்டு இருந்தாங்க. அவங்களும் இந்த விபத்துல இறந்துட்டாங்க. அதுக்கு பவித்ரன் ஒருத்தர் இந்த இறந்து போன ரஞ்சிதாங்கிற லேடியை பத்தி திட்டி சோசியல் மீடியால ஒரு பதிவு போட்டிருந்தாரு. இந்த பொண்ணு ஒழுங்கா கவர்மெண்ட் கொடுத்த நர்ஸ் வேலையை ஓமன்ல பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கலாம், நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கலாம். இப்ப அதிக பணத்துக்கு ஆசைப்பட்டு, ப்ரமோஷனுக்கு ஆசைப்பட்டு லண்டன் போயிருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? இவங்களுக்கு இது வேணும், நல்லா வேணும்னு மோசமா பதிவு போட்டு இருந்தாரு. இதனால கேரளாவே கொதிச்சு போய் கவர்மெண்ட் ஸ்டாப்ல இருந்த மனுஷனை கொஞ்சம் கூட தயவுதாச்சுன்னு எல்லாமே வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இது சரிதானே? சரி, மேட்டுக்கு வாங்க. இது இப்ப இல்ல, இந்த மாதிரி 1960ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 பெரிய விமான விபத்துகள் நம்ம இந்தியாவில் நடந்திருக்கு. நிறைய பேர் பலி வாங்கியிருக்கு. அது என்னென்ன விபத்துகள் நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். மறுபடியும் இந்த விபத்துல இருந்த விமானிகளுக்கும், பயணிகளுக்கும், குழந்தைகளுக்கும், அவங்க குடும்பத்தார்களுக்கு அஞ்சலியவும், அவங்க குடும்பத்தார்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவிச்சுக்கிறோம். 50, 40, 30, 20, retard. முதல் விபத்து கிட்டத்தட்ட 1962 ஜூலை 7 மும்பையில இருந்து லண்டனுக்கு புறப்பட்ட ஒரு விமானம் பைலட்டினுடைய கண்ட்ரோல் இழந்து வடகிழக்குல இருக்கிற ஒரு மலை மேல மோதின விபத்துல டிராவல் பண்ண 117 பேசஞ்சர்ஸ்ல 94 பேர் இறந்து விட்டாங்க. இதுல ஒரு சோகமான சம்பவம் என்னன்னா, இந்த விபத்துல இந்திய அணுசக்தி ஆணையத்தினுடைய தலைவர் டாக்டர் ஹோமி ஜஹாங்கீர் பாபு இறந்திருக்காரு.
அடுத்து 1973 மே 31 சென்னையிலிருந்து டெல்லிக்கு புறப்பட்ட விமானம் ராத்திரி 9:45 மணிக்கு புயல் மழை காரணமா ஹை வோல்டேஜ் கம்பியில சிக்கி விமானத்துல டிராவல் பண்ண 65 பேர்ல 48 பேர் உடம்பு கறி இறந்திருக்காங்க. அடுத்து 1976 அக்டோபர் 12 மும்பையிலிருந்து சென்னைக்கு வந்த விமானத்துல என்ஜின் ரிப்பேர் ஆனதுனால விமானத்துல இருந்த 89 பயணிகள் உட்பட 95 பேர் இறந்திருக்காங்க. இதுலயும் ஒரு சோகமான விஷயம் என்னன்னா, பத்ரகாளி படத்துல ஹீரோயினா நடிச்ச ராணி சந்திராவும் அவங்களுடைய அம்மாவும் சிஸ்டர்ஸும் இறந்திருக்காங்க. அடுத்த விமான விபத்து என்ன பார்த்தீங்கன்னா 1978 ஜனவரி 1 அதாவது புத்தாண்டு அன்னைக்கு மும்பையிலிருந்து துபாய்க்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் மும்பை பாந்த்ரா கடல்ல விழுந்து 213 பயணிகள் இறந்திருக்காங்க. இந்த ஏர் இந்தியன் பிளைட் 855 போயிங் 747 விமான விபத்துக்குள்ளானதுக்கு உண்மையான காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சாங்கன்னா, இதுல கோ பைலட் கொடுத்த கடுமையான எச்சரிக்கையை மீறி பைலட் தன்னிச்சையா நடந்ததுனாலையும் பிளைட் இன்ஜினியர் கையில இருந்து கண்ட்ரோல் விட்டு போனதுனால தான் இந்த விமானம் அரபிக்கடலுக்குள்ள பாய்ச்சி 213 பேர் இறந்திருக்காங்க. இப்படி 2 பைலட்டுகள் ஒத்துழைச்சு போவாதனால 200க்கும் மேற்பட்ட உயிர்கள் பலியாயிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய சோகமான விஷயம் இல்லையா? அடுத்து நான் சொல்ல போற விமான விபத்து இந்தியாவை உழுக்கிற ஒரு விமான விபத்து 1985 ஜூன் 23 அன்னைக்கு ஏர் இந்தியாவுடைய கனிஷ்கா போயிங் 747 விமானம் 31,000 அடி உயரத்துல வானத்துல வெடிச்சு சதறி இருக்கு. இதுக்கு பின்னால ஒரு பெரிய கதையே இருக்குங்க. 1940களில் இந்தியாவில இருந்த சீக்கியர்கள் பாகிஸ்தான் மாதிரியே காலிஸ்தான் எங்களுக்கு ஒரு தனி நாடு வேணும்னு கேட்கணும்னு நினைச்சிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண யாருமே இல்லை. அந்த நேரத்தில் 1984 ஜூன் மாதம் இந்த சீக்கியர்களுக்கு கனடாவில் இருந்த சீக்கியர்களுடைய பினான்சியல் சப்போர்ட்னால பஞ்சாப்ல இருந்த அமிர்தசரஸ் பொற்கோவிலை கைப்பற்றியிருக்காங்க. அப்போ பிரதமராக இருந்த இந்திரா காந்தி இதுக்கு எதிராக ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் ஒரு அதிரடி நடவடிக்கை எடுத்து ராணுவ அதிரடி படையை பஞ்சாபுக்கு கொண்டு வந்து அங்க இருந்த காலிஸ்தான் தீவிரவாதி பிந்திரன்வாலாவை சுட்டுக் கொண்டு பொற்கோவிலை கைப்பற்றியிருக்காங்க. ஸோ அந்த பிந்திரன்வாலா இறந்ததுனால அதுக்கு பழிவாங்கிறதுக்காக சத்வந்த் சிங் பியான் சிங்கிற 2 சீக்கியர்களை இந்திரா காந்தி வீட்டுக்கு மெய்காப்பர்களா அனுப்பி அவங்களை சுட்டு கொண்டு இருக்காங்க. இது நடந்தது 1984 அக்டோபர் 31. அப்ப இந்திரா காந்தி இறந்ததுனால பஞ்சாப்ல ஒரு பெரிய கலவரமே நடந்திருக்கு. அந்த கலவரத்தில் கிட்டத்தட்ட 8000 அப்பாவி சீக்கியர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு பழிவாங்கிறதுக்காக கனடாவில் மிச்சப்படுத்த காலிஸ்தான் தீவிரவாதிகள் மாண்ட்ரில் நகரத்திலிருந்து புதுடில்லிக்கு புறப்பட்ட ஏர் இந்தியாவோட கனிஷ்கா போயிங் 747 விமானத்தில் வெடிகுண்டு வச்சு அது நடு வானத்துல 31,000 அடி உயரத்துல வெடிச்சு செதறி இருக்கு. இதுல இறந்தது மொத்தம் 329 பேர். இதுல 298 பேர் கனடா நாட்டுக்காரங்க, 27 பேர் பிரிட்டிஷ்காரங்க, 24 பேர் இந்தியாக்காரங்க. கனடால இருந்து கிளம்பின இந்த விமான விபத்துக்குள்ளாங்கள பின்னால கனடா அரசு இந்த சம்பவத்துக்காக மன்னிப்பு கேட்டிருந்தாங்க. ஆக்சிடென்ட் எப்போ பார்த்தீங்கன்னா 1988 அக்டோபர் 19 இந்திய ஏர்லைன்ஸ் விமானம் 113 மோசமான கிளைமேட் காரணமா இதே அகமதாபாத்ல லேண்ட் ஆக முயற்சிக்கும் போது ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இதுல பயணமான 130 பேர் இறந்திருக்காங்க. அடுத்த 1990 பிப்ரவரி 14 ஒரு பயங்கரமான விபத்து நடந்தது. இதுல இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் 605 பெங்களூர் விமான நிலையத்தை கரெக்டா ரீச் ஆகி லேண்ட் ஆகும் போது விமான நிலையத்தை தாண்டி வேகமா ஓடி ரன்வேயும் தாண்டி பள்ளத்தாக்கில் விழுந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இதுல 92 பேர் இறந்திருக்காங்க. அடுத்த 1991 அக்டோபர் 16 இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் 257 இது லேண்ட் ஆகும் போது இம்பால் பக்கத்துல ஒரு மலையில மோதுறதுனால இதுல டிராவல் பண்ண 69 பேர் இறந்திருக்காங்க. அடுத்த விபத்து பாத்தீங்கன்னா 1993 ஏப்ரல் 26 இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் 491 அவுரங்காபாத்ல இருந்து புறப்படும் போது இது ஒரு ட்ரக் மேல மோதி ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இதுல 55 பேர் இறந்திருக்காங்க. அடுத்து 1996 நவம்பர் 12 நடந்த ஒரு விமான விபத்து ரொம்ப கோரமான ஒரு விமான விபத்து சொல்றாங்க. அதாவது 2 ஏரோப்ளைன்கள் நேருக்கு நேரம் மோதி இருக்கு. ஏன்னா இதே நாள்ல சவுதி அரேபியன் ஏர்லைன்ஸ் போயிங் 747 கஜகஸ்தான் ஏர்லைன்ஸ் இல்யூஷன் 276 இந்த 2 ஏரோப்ளைனும் ஹரியானால இருக்கிற ஷர்கிதாதிக்கு பக்கத்துல 2 நேருக்கு நேரம் பயங்கரமா மோதிக்கிட்டதுனால இந்த 2 விமானத்திலையும் டிராவல் பண்ண 349 பேர் இறந்திருக்காங்க. அடுத்த விமான விபத்து பார்த்தீங்கன்னா அலையன்ஸ் ஏர்லைன்ஸ் விமானம் 7412 பீகார் பாட்னா ஏர்போர்ட்ல இருந்து கிளம்பின இந்த டர்போ பிராப் விமானம் என்ஜின் கோளாறுனாலையும் அப்புறம் பைலட் கோ பைலட்டுக்கு இடையில இருந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு ஈகோ கிளாஷ்னாலையும் ஒரு குடியிருப்பு பகுதியில் விழுந்து இந்த விபத்துல 60 பேர் இறந்திருக்காங்க. அடுத்து 2010 மே 22 ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் மங்களூர் விமான நிலையத்துல தர இறங்கும் போது இது ரன்வேயும் தாண்டி ஒரு பள்ளத்தாக்கில் விழுந்திருக்கு. இதுல 158 பேர் உயிரிழந்திருக்காங்க. அடுத்த விமான விபத்து 2020 அதாவது இந்த கொரோனா பேண்டமிக் டயத்துல 2020 ஆகஸ்ட் 7
ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் 1394 போயிங் 737 கேரளாவில் இருக்கிற கோழிக்கோடு சர்வதேச விமான நிலையத்தில் லேண்டிங் ஆகும்போது பயங்கர கனமழை பெஞ்சுக்கிட்டதுனால ரன்வேயும் தாண்டி போய் மலையில இருந்து கீழே விழுந்திருக்கு. இதுல 2 பைலட்டுகள் உட்பட 21 பேர் இருந்திருக்காங்க. இப்ப கடைசியா முந்தா நேத்து 2 நாள் முன்னாடி வியாழக்கிழமை நடந்த அகமதாபாத் விமான விபத்தா கடைசியான கோரமான ஒரு விமான விபத்தா இருக்கு. இனிமையாவது இதாவது ஒரு இறுதியான விபத்தா இருக்குன்னு நம்ம கடவுளை வேண்டிக்கிடுவோம். நம்ம நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு பொதுவா பேசுவோம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எஸ்.எல்.